வரப்பே தலையாணி ஓ வாய்க்காலே பஞ்சுமெத்தே கேட்டு இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணி. இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை. தம்பி தம்பி ஒரு நிமிஷம் நில்லுப்பா. வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போற போல இருக்கு. நான் இன்னும் தம்பி வேலை செய்துட்டு இருப்பான்லாம் நினைச்சேன். தம்பி நில்லுப்பா. என்னக்கா அவசரமாட்டு கூப்பிடுறீங்க, என்னாச்சு? தம்பி நீ வேலை பார்த்துட்டு இருந்தா சாப்பிட்டுட்டு சௌரியமா நீ இருப்ப. உங்ககிட்ட சில விஷயங்கள் கேட்கணும்னு நினைச்சேன். நீ அதுக்குள்ள மத்தியானத்துல வேலை முடிச்சு போயிட்ட போல இருக்கு. ஆமாக்கா சொல்லுங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. ஒன்றும் இல்லப்பா, வாழையில தண்டுல ஒரு சின்ன ஏதோ ஒரு வண்டு மாதிரி தொலைச்சிட்டு இருக்குப்பா. ஒரு வாழையில வந்தா எல்லா வாழையிலையும் வந்துடும். அதுக்கு ஏதாவது மருந்து இருக்கா? நீ அந்த மருந்து வாங்கிட்டு வருவியா? எனக்கு நாளைக்கு அடிக்கணும்ப்பா. ஏக்கா நம்ம ஏதாவது வாழையில நோய் தாக்குதல் இருந்துன்னு பார்க்கும்போது நம்ம கடையில போய் ஏதாவது மருந்துகள் வாங்கி அடிக்க கூடாதாக்கா. ஏன் தெரியுமாக்கா, அது வீரியமான மருந்துகள் இருக்கும். அதுல கூட மருந்துகள் அடிச்சா கூடன்னு பார்க்கும்போது இப்ப நம்ம உணவாக எடுக்கும் வாழைப்பழம் இருக்கு இல்லையாக்கா, அப்ப அதுல விஷத்தன்மை கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க கடையில இருந்து ஏதாவது மருந்துகள் வாங்கி அடிக்காதீங்க. தம்பி மருந்து அடிக்காதேன்னு சொல்லுங்க. இப்படி மருந்து அடிக்காம நான் அந்த வாழையை அப்படியே விட்டுருந்தோம்னா அந்த வாழையில வரக்கூடிய நோய் மற்ற வாழைகளுக்கும் பரவி மொத்த வாழையும் நாசமா இல்லப்பா ஆயிரும். அப்ப இதுக்கு என்னதாப்பா தீர்வு? அக்கா அதுக்கு தான் அக்கா இன்னைக்கு இரவு நம்முடைய கிசான் வாணி நிகழ்ச்சியில வாழையில் பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை முறைகள் பத்தி தோவாளை உதவி தோட்டக்கலை அலுவலர் ஆர்.வி. ராஜேஷ் அவங்க பேசுறதை கேளுங்கக்கா. என்னப்பா சொல்ற? இன்னைக்கு வாழையில நோய் பூச்சி தாக்குதலை பத்தி தோட்டக்கலை அலுவலர் பேசுறாங்களாப்பா? ஆமாக்கா கண்டிப்பா அவர் சொல்ற அந்த விஷயத்தை கேளுங்கக்கா. கேட்ட பிறகு நீங்க உங்களுக்கு என்ன மாதிரி நோய்கள் தாக்கியிருக்கோ அதுக்கு தேவையான மருந்துகள் நீங்க அடிங்கக்கா. சரி தம்பி, முதல்ல நிகழ்ச்சியை கேட்டு அப்புறம் உன்கிட்ட பேசுறேன்ப்பா. வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இப்போ தோவாளை வட்டாரத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது எவ்வளோ ஹெக்டேர் பரப்பளவு தோட்டக்கலை பயிர்கள் அதிக அளவில் சாகுபடி செய்கிறாங்க? இப்போது தோவாளை வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் வாழை 744 ஹெக்டேர் வாழை விவசாயம் பண்ணுறாங்க. இதில் பெரும்பாலும் தென்னை ஊடுபயிராக வாழையும் பண்ணுறாங்க. அழகிய பாண்டியபுரம் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன ரப்பர் நடவு பண்ணி ஒரு 3 வருஷத்துக்குள்ளாடி அதுக்கு இடையில ஊடுபயிராக வாழை பண்ணுறாங்க சார். கிட்டத்தட்டன்னு பார்க்கும்போது ஒரு 740 ஹெக்டேர் பரப்பளவுன்னு பார்க்கும்போது வாழை சாகுபடி விவசாயிகள் சாகுபடி செய்கிறாங்க. ஆமாம் சார். அதுலேயும் குறிப்பாக பார்க்கும்போது எந்த மாதிரி ரகங்கள் விவசாயிகள் தேர்வு செய்து எடுக்கிறாங்க? இதுலேயும் பெரும்பான்மையாக நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தோவாளை வட்டாரத்தில் நேந்திரன் வாழையை தான் பெரும்பாலும் விவசாயிகள் பண்ணுறாங்க. கிழக்கு பக்கம் அதாவது ஆர்லோயமொழி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மட்டி வேற கலப்பு ரக வாழைகளை பண்ணுறாங்க சார். இது இப்போ ஆரம்பத்தில் பார்க்கும்போது நம்ம அந்த வாழைக்கன்று தேர்வு செய்கிறது முக்கியம். அப்படி பார்க்கும்போது இப்போ ஒரு விவசாயி அந்த வாழைக்கன்றை தேர்வு செய்யணும்னு பார்க்கும்போது எப்படி பார்த்து தேர்வு செய்கிறது நல்லது? விவசாயி பொதுவான தாய் வாழை நல்ல பலன் தரக்கூடிய வாழையாக இருக்கணும். அதுலேருந்து ஒரு 1.5 கிலோ சைஸில் உள்ள வாழைக்கிழங்கு எடை அந்த மாதிரி இருக்கணும். இலையை பார்த்தீங்கன்னா ஈட்டி இலைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஈட்டி இலை உள்ள கிழங்குகளை தேர்வு செய்வது நல்லது. அதுலேயும் பூச்சி நோய் தாக்குதல் இல்லாத ஒரு தாய் மரத்துலேருந்து தேர்வு செய்வது நல்லது. இப்போ ஒரு விவசாயி ஒரு நிலத்தில் வாழை சாகுபடி செய்கிறான்னு பார்க்கும்போது இப்போ அந்த நிலத்திலேருந்து அந்த கன்று தேர்வு செய்கிறது நல்லதா இல்லை மாற்று நிலத்திலேருந்து அந்த கன்றுகளை தேர்வு செய்கிறது நல்லதா? பெரும்பாலும் நம்ம சொல்கிறது என்னென்னா வாழை அதாவது பயிர் சுழற்சி என்றைக்குமே செய்யணும். அதனால இப்போ வாழை பண்ணுறாங்கன்னா அடுத்தது நெல் மறுபடியும் வாழை அப்படி பண்ணுறது நல்லது. பெரும்பாலும் விவசாயிகள் வேற பக்கத்துலேருந்து நம்ம பூச்சி நோய் இல்லாத கன்றுகளை தேர்வு செய்து கொண்டு அந்த வயலில் நடவு பண்ணுறது நல்லது. இப்போ என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்கும்போது ஒரு தொடர்ச்சியாக நம்ம வாழை சாகுபடி செய்யாமல் ஒரு ஆண்டு வாழை பயிர் இன்னொரு ஆண்டுன்னு பார்க்கும்போது நெல் பயிர் இந்த மாதிரி பயிர் சுழற்சி முறை நம்ம சாகுபடி செய்யாமல் பார்க்கும்போது ஒரு அதிக வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பாக அதிக வருமானமும் கிடைக்குது. பூச்சி நோய் தாக்குதலேருந்து ரொம்ப கண்ட்ரோல் வந்துடும் சார். இப்போ பொதுவாக பார்க்கும்போது இந்த வாழையை பொறுத்தவரை பார்க்கும்போது எந்த மாதிரி பூச்சிகள் தாக்குது, எந்த மாதிரி நோய்கள் தாக்குதலை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது? பெரும்பாலும் இப்போ பூச்சிகள் பார்த்தீங்கன்னா வாழைக்கிழங்கு கூன் வண்டு இதோட இது பார்த்தீங்கன்னா இலை பழுப்பு கலரில் இருக்கும். இதில் ஈஸியாக இது பாதிக்கப்பட்டாச்சுன்னா வாழை சாஞ்சிரும். இது பார்த்தீங்கன்னா மரத்துக்கு அடிப்பக்கம்
கூம்படிவதில் சிறுத்து போயிருக்கும். அதாவது அந்த வண்டு தாக்கப்பட்டாச்சுனாலே அந்த இலை வந்து மரங்கள் வந்து கூம்படிவத்தில் இருக்கும். அதாவது கிழங்கு மட்டும் பெருசாக இருக்கும், அந்த தண்டு வந்து சின்னதாக சூம்பி போயிடும். அதை எப்படி வந்து நம்ம அதை கட்டுப்படுத்தலாம்? அதை வந்து அறிகுறி எப்படி தெரியும்? இப்போது அது அறிகுறி பார்த்திங்கன்னா, அதான் இலையோட எண்ணிக்கை வந்து அப்படியே குறைஞ்சிரும். அந்த கிழங்கோட அந்த திசுவை வந்து அந்த கூன் வந்து சாப்பிடும்போது இலையோட எண்ணிக்கை குறைஞ்சிரும். வாழை தாறு இதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்னதாயிரும். அதாவது தெளிவாகவும் இருக்காது, வெளித்தள்ள முடியாது. அந்த புழு என்னன்னா தண்டுக்கும் கிழங்குக்கும் இடைப்பட்ட இடத்துல வந்து என்னன்னா சாப்பிட்டுட்டு இருக்கும். இதுதான் நம்ம மருதாம்பு இதெல்லாம் பண்ணும்போது இந்த மகசூல் வந்து மொத்தமாகவே வந்து குறைஞ்சிருது. இதுக்கு என்ன கட்டுப்படுத்தானா, மெயினாக வந்து கலை நிர்வாகம். வயலை வந்து எப்போவுமே வந்து சுத்தமாக வச்சுருக்கிறது வந்து நல்லது. இதில் பார்த்தீங்கன்னா குளோரிபைரிபாஸ், அதை மண்ணை வந்து 2 மில்லி 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து நடவு பண்ணுறதுக்கு முன்னாடி நனைச்சி கொடுத்துட்டு நடவு பண்ணுறது நல்லது. அதுபோல் பார்த்திங்கன்னா அறுவடைக்கு பின்னாடி வந்து வாழை மரத்தில் வந்து 2.5 மில்லி குளோரிபைரிபாஸ் 1 லிட்டர் தண்ணியில் வந்து அந்த அறுவடை பண்ண அந்த வாழை தண்டை வந்து நனைச்சி விட்டோம்னா அதில் இருந்த புழுக்களை வந்து இறந்துடும். வாழைத்தண்டு பொறிங்கிறத வந்து பயன்படுத்தலாம் சார். கிழங்கு கூனுண்டு மாதிரி தண்டு கூனுண்டு இருக்குது. தண்டு கூனுண்டு பார்த்திங்கன்னா இது வந்து வாழை தண்டு தான் இது பொதுவாக வந்து தாக்குது. தண்டு பார்த்திங்கன்னா தண்டோட நிறம் மாறுது. தண்டில் வந்து தாக்குதல் இருந்துச்சுன்னா அந்த தண்டுகளில் வந்து ஒரு ப்ரௌன் கலரில் பழுப்பு நிறத்தில் வந்து துளைகள் நிறைய போட்டிருக்கு. துளைகள் நிறைய போட்டாச்சுன்னா அதில் வந்து ஒரு சலைவா ஜெல் மாதிரி வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். இலைகளை வந்து மஞ்சள் கலரில் வந்து மாற ஆரம்பிச்சிடும். அதை பார்த்திங்கன்னா கொலைகளை வந்து அந்த நடு தண்டு வந்து வரைக்கும் போகும்போது அந்த வரக்கூடிய தார்களுடைய தரமும் வந்து குறைஞ்சி வாழை வந்து இடையிலே முறிஞ்சு விழுந்துருது. இதை கட்டுப்படுத்துறதுக்கு பார்த்திங்கன்னா குளோரிபைரிபாஸ் 2.5 மில்லி 1 லிட்டர் தண்ணியில் வந்து ஒட்டும் திரவம் கலந்து வந்து தண்டில் வந்து அடிச்சு விடலாம். அதுபோக அசாடிராக்டின் 10 மில்லி 1 லிட்டர் தண்ணி இது பண்ணி 5வது மாதத்தில் வந்து ஒட்டும் திரவம், அதாவது எந்த மருந்து அடிக்கும் போதும் ஒட்டும் திரவம் கண்டிப்பாக கொடுத்துட்டோம்னா சின்ன சின்ன மலைகள் வரும்போது வந்து அதோட மருந்தோட தன்மை வந்து அந்த இலையில வந்து இருக்கும். அடுத்த நோய் பார்த்திங்கன்னா அஸ்வினி. இது பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாக வந்து வாழையில் வந்து செடிகளில் பார்த்திங்கன்னா பேன் போல தான் இருக்கும். இதுவும் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து பொதுவாக வந்து முடிக்கொத்து, இது சாறு உறிஞ்ச பூச்சியானனால இந்த வாழை முடிக்கொத்து நோய் வந்து அதிகமாக பரப்பக்கூடிய ஒரு நோயாக இருக்குது. இதெல்லாம் கட்டுப்படுத்தணும். பார்த்திங்கன்னா நீமாசால் 2.5 மில்லி 1 லிட்டர் தண்ணி, இல்லைன்னா டைமித்தேட் அதுவும் 2 மில்லி, அசிபேட், இமிடாக்ளோபிட், இப்படி நிறைய மருந்துகள் இருக்குது. இது நம்ம ஏதாவது ஒன்று தெளித்து கட்டுப்படுத்தலாம். இப்போ இந்த அஸ்வினி பூச்சியை பொறுத்தவரை பார்க்கும்போது அது வந்து அந்த தண்டில் இருக்க வாய்ப்பு இருக்குமா, இல்லை அந்த இலைகள் வந்து அந்த சாறுகளை வந்து உறிஞ்செடுக்க வாய்ப்பு இருக்குமா? அதாவது இந்த சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சிகளை பொறுத்த வரைக்கும் வந்து இலைகள், அந்த டிஷ்யூ வந்து லைட்டாக இருக்கக்கூடிய அந்த குருத்து இலைகளில் தான் மெயினாக வந்து சாறு உறிஞ்சும் சார். அது வந்து எப்படி சார் கட்டுப்படுத்துறீங்க? அது நீமாசால் 2.5 மில்லி 1 லிட்டர் தண்ணியில் வந்து தெளித்து வந்து இது பண்ணலாம் சார். அசாடிராக்டின் இருக்குது, டைமித்தேட் இருக்குது, அசிபேட் இருக்குது. இது எல்லாமே வந்து அது கண்ட்ரோல் ஆகக்கூடிய மருந்துகள். அடுத்து வந்து வட்ட வெள்ளை. இது பார்த்திங்கன்னா தென்னைக்கு இடையில இருக்கக்கூடிய வாழை வந்து பெரும்பான்மையாக தாக்குது. ஏன்னா தென்னையிலே வந்து வட்ட வெள்ளை ஈ இருக்குது, அந்த ரூகல் சுருள் வெள்ளை. ஆமாம், அதே மாதிரி வந்து வாழையும் தாக்கக்கூடிய ஈ இருக்குது சார். இது பார்த்திங்கன்னா அந்த இலைக்கு அடிப்பகுதியிலேருந்து சாப்பிட்டு அதோட அது வெளியாற்றக்கூடிய கழிவு வந்து என்னென்னா தேன் போல் இருக்கனால வந்து எறும்பு அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா சாம்பல் பூசணம் வந்து அந்த இலையோட மேல் பகுதியில் வந்து படர்ந்து காணப்படுது. இதனால் என்னென்னா ஒளிச்சேர்க்கை வந்து பாதித்து மரத்தோடைய வந்து அந்த தாரோடைய தரமும் வந்து குறைஞ்சிருது. மரமும் வந்து ரொம்ப ஒளிச்சேர்க்கை நடைபெறாமல் வந்து ரொம்ப ஸ்டன்னிங் ஆகி நிற்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரோபோஸ்டா, நெய்ப்பூவன், கற்பூரவள்ளி, நேந்திரன் இந்த மாதிரி உள்ள ரகங்களில் வந்து பாதிப்பு அதிகமாக இருக்குது. இது வந்து அபேலின்ட்டு ஒட்டுண்ணி இருக்குது சார். இந்த ஒட்டுண்ணியை கொண்டு நம்ம இந்த பூச்சியை வந்து வட்ட வெள்ளையை வந்து கட்டுப்படுத்தலாம் சார். இந்த மாதிரி ஒட்டுண்ணிகளை பொறுத்தவரை பார்க்கும்போது வந்து நீங்கள் வந்து தோட்டத்தில் வந்து கொண்டு விடுறது சார், இல்லை வந்து விவசாயிகள் வந்து அந்த ஒட்டுண்ணிகளை வாங்கி வந்து அந்த தோட்டத்தில் விடுறது தானா? பொதுவாக வந்து இயற்கை விவசாயம் பண்ணும்போது இந்த ஒட்டுண்ணியோடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாத பட்சத்தில் வந்து ஒட்டுண்ணியை வந்து வளர்ப்பு மையத்திலேருந்து வாங்கி விவசாயிகள் வந்து விடலாம். அது வந்து விவசாயிகள் விட்டு பார்க்கும்போது அந்த பூச்சியின் தாக்கத்தை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம். அடுத்த நோய் பார்த்திங்கன்னா வாழை வந்து இலை சுருட்டு புழு. இது பார்த்திங்கன்னா வாழையை வந்து இலை பார்த்திங்கன்னா சுருட்டி உள்ளாடி இருந்து அந்த புனல் மாதிரி சுருட்டி வச்சுட்டு உள்ளாடி இருந்து அந்த புழு வந்து சாப்பிடும். அது தலையை பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் இருக்கும். உடல் பாகம் வந்து பவுட்ரு போட்டது மாதிரி, மெழுகு போட்டது மாதிரி இருக்கும் அதோட உடல். இது வந்து இலை வாழைகளுக்கு வந்து இதை வந்து பாதிப்பு வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துது. இதுக்கு வந்து கட்டுப்பாடு பார்த்திங்கன்னா நிம்பிடிசின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது. அது 5 மில்லி 1 லிட்டர் தண்ணியில் வந்து கலந்து தெளிக்கிறது வந்து கட்டுப்படுத்தலாம். அடுத்தது மெயினாக பார்த்திங்கன்னா வாழையோட வந்து பூச்சியில் வந்து இது முக்கியமானது நூற்புழு தாக்குதல். பார்த்திங்கன்னா இது நம்ம கண்டு தேர்வு பண்ணுறதுலேயே வந்து அந்த நூற்புழு வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். அதனால தான் நோய் தாக்காத
கன்றுகளை வந்து தேர்வு செய்யறது வந்து நல்லது. இது பார்த்தீங்கன்னா தாக்கியாச்சுன்னா இலைகள் வந்து மஞ்சள் நிறத்துல இருக்கும். அந்த நீர் தேக்கம், சத்து பற்றாக்குறை இந்த மாதிரி உள்ள சிம்டம்ஸை வந்து நூற்புழு தாக்குதலில் வந்து காமிக்கும். ஆனால் வந்து விவசாயிகள் வந்து நூற்புழு தாக்குதலுக்கும் உரப்பற்றாக்குறை அந்த மாதிரி உள்ளதுக்கும் வந்து வித்தியாசம் வந்து அவங்களுக்கு தெரியாது. அதனால வந்து இது வந்து முழுவதும் வந்து வேர்ல தான் இருந்து வந்து நூற்புழு வந்து தாக்குறதுனால விவசாயிகளுக்கு வந்து மேலே வந்து எதுவுமே தெரியாது. இது பார்த்தீங்கன்னா இது தாக்கம் அதிகமாகும் போது வந்து வேறு முற்றிலுமாக அழுகிரும். கிழங்க வெட்டி பார்த்தோம்னா சிவப்பு கலரில் வந்து உள்ளாடி வந்து அழுகி இருக்கும். இப்போ அந்த நூற்புழு தாக்குதல் இருக்குன்னு பார்க்கும்போது அந்த கிழங்கு பகுதியை வந்து அது எத்தனை மாதத்துலேருந்து அந்த கிழங்கு பகுதியில் அந்த தாக்குதல் வந்து ஏற்படுத்த வாய்ப்பு? இது வந்து கன்றுலேருந்தே வந்து நூற்புழு தாக்கம் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது சார். என்னன்னா நூற்புழுங்கிறது வந்து சடனாகவே வந்து சாப்பிடக்கூடியது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக அதோட வந்து இனப்பெருக்கம் வந்து கூடிட்டு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணிலேருந்தே தாக்கும் போது வாழை ஒரு குலை தள்ளக்கூடிய பருவம் வரும்போது வாழை வந்து என்ன ஆகும்னா சாஞ்சிருது கீழே. அந்த குலையோட தன்மையை வந்து பெரிய அளவு நல்ல மகசூல் கொடுக்கதா இருக்காது. இப்போ அப்படி பார்க்கும்போது ஆரம்பத்துலேன்னு பார்க்கும்போது அந்த கண்டு தேர்வு செய்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஆமாம், இதுலேயும் பெரும்பாலும் வந்து நேந்திரன் வாழையில் பார்த்தீங்கன்னா 45% வந்து இந்த நூற்புழுனாலேயே வந்து மகசூல் வந்து பாதிக்கிறது ஏற்படுது. இது பாதிக்கப்பட்டது வந்து வேர் வந்து மேல் பகுதியை நீக்கினால் சொன்ன மாதிரி அந்த கருப்பு அந்த பழுப்பு நிறத்தில் வந்து அந்த கிழங்கு வந்து இருக்குது சார். இதோட மேலாண்மை பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பயிர் சுழற்சி, நெல் அதுக்கப்புறம் வாழை. இப்போ நெல் வாழை போடும்போது பார்த்தீங்கன்னா இப்போ வாழைக்கு வந்து தண்ணி வந்து ரொம்ப தேவைப்படாது, தண்ணி இது பண்ணாலும் நம்ம கால்வாய் போட்டிருக்காங்க. அதே இது நெல் நம்ம ஃபுல்லாகவே தண்ணி கட்டி விடும்போது ஒரு சில பூச்சி நோய் வந்து அதிலே வந்து கட்டுப்படுத்த வாய்ப்பு இருக்குது சார். இப்போ இவ்வளோ நேரம்னு பார்க்கும்போது சார் வந்து நீங்கள் வந்து பூச்சினால் வந்து வாழையில் வந்து எந்த மாதிரி தாக்குதலை வந்து ஏற்படுத்துன்னு சொன்னீங்க. இதே இது இந்த வாழையிலன்னு பார்க்கும்போது நோயை பொறுத்தவரை பார்க்கும்போது எந்த மாதிரி நோய்கள் வந்து அதிகமாக தாக்குதலை வந்து ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது? பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இப்போ வாடல் நோய் ஆரம்பத்தில் வந்து முதிர்ச்சி அடைந்த இலைகள் வந்து லேசாக வந்து விளிம்பில் தான் மஞ்சள் கலரில் இருக்கும். அது பிறகு பார்த்தீங்கன்னா அந்த நோய் தாக்கம் அதிகமானோன்னா அந்த இலை முழுவதும் வந்து மஞ்சள் நிறமாக மாறுது. ஏன்னா மஞ்சள் நிறமாக மாறினது இல்லாமல் இலை வந்து ஒடிஞ்சு தொங்கிடுது, அதாவது மரத்தை சுற்றி பாவாடை மாதிரி தொங்கிடுது. இது என்னென்னா புதிய இலை வந்து சிறியதாட்டு வெளிரி காணப்படும். அதாவது சின்னதாக வரக்கூடிய இலைகள் வந்து என்னென்னா வெளிரி வரும். அப்போவே நம்ம வந்து இந்த நோய் வந்து தாக்கியிருக்குங்கிறத வந்து கண்டுபிடிச்சிடலாம். இதில் வந்து மெயினாக வந்து என்னென்னா இன்னொரு சிம்டமும் இருக்குது சார். அந்த தண்டு பார்த்திங்கன்னா நீள வாக்கில் வந்து வெடிக்கும். அது நீங்கள் நிறைய பார்த்துருந்தீங்கன்னா அந்த ரசகதளி அந்த வாழையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தெரியும், அந்த மூட்டு பகுதியிலேருந்து தண்டு வந்து மேல் பக்கமாக வந்து கீறிட்டு வரும். இது என்னென்னா இந்த மாதிரி வரும்போது என்ன தாரே வரதில்லை. அந்த வாழை வந்து அந்த நோயோட தாக்கம் வந்து அதிகமாகிடுச்சுன்னா தாரே வரதில்லை. இப்போ கிழங்கனை பார்த்தா நம்ம வெட்டி பார்த்தாச்சுன்னா மஞ்சளும் சிவப்பும் கலரில் இருக்கும். அதனால வந்து இது பக்க கன்றுல வந்து பரவுவதனால 1-2 மாசத்துக்கு பிறகு தெரியும். நட்டையிலேருந்து பார்க்கும்போது 1 இல்லைன்னா 2 மாசத்துக்கு பிறகு தான் இதனுடைய அறிகுறி தெரிய வாய்ப்பு இருக்கு சார். ஆமாம், இது கட்டுப்பாடை பார்த்தீங்கன்னா முன்னெச்சரிக்கை, அதாவது நோய் வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணலான்னா நடவுக்கு முன்னாடி 1-3 மாதம் வந்து தண்ணியை வந்து அந்த வயலில் வந்து தேக்கி வைக்கிறது வந்து நல்லது. இல்லைன்னா மக்காச்சோள தட்டைகள் அது பார்த்திங்கன்னா 500-1000 கிலோ ஒரு ஏக்கருக்கு வந்து பரப்பி 30 நாள் நம்ம தண்ணியை வந்து தேக்கி வைக்கிறது நல்லது. இன்னொன்று சணப்பை வந்து பயிர் செய்து 45 நாட்களில் வந்து மடக்கி விடணும். இது டிராக்டர் நடவு பயன்படுத்தும் கருவிகளை வந்து வேற பாதிக்கப்பட்ட வயல்லேருந்து கொண்டு வரும்போது வந்து அதை வந்து கழுவி சுத்தமாக வந்து இந்த வயலில் வந்து பயன்படுத்தலாம். இப்போ என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்கும்போது சில இடத்துல இருந்து உழவு செய்துட்டு இருப்பாங்க, அப்போ அதனால பார்க்கும்போது அதில் ஏதாவது இந்த நோய்கள் இருக்குன்னு பார்க்கும்போது அதன் மூலம் வந்து இங்கே பரவதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம் சார், ஆமாம். இது என்னென்னா அந்த ஒரு வயலில் வந்து உழுதுட்டாங்கன்னா அதை வந்து அந்த பண்ணைக்கருவிகளை வந்து கழுவி அடுத்த வயலில் வந்து பயன்படுத்துறது வந்து சிறப்பு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோய் தாக்காமல் இருக்குன்னா திசு வளர்ப்பு வாழைகளை வந்து பயன்படுத்தலாம் சார். இப்போ நோய் இல்லாத இடத்துலையே வந்து இப்போ கன்றுகளை வந்து தேர்வு பண்ணுறது வந்து மிக முக்கியம். இதில் வந்து கார்பன்டாசியம் 20 மில்லி 1 லிட்டர் தண்ணியில் வந்து 30-45 நிமிடங்கள் ஒரு ஊற வைக்கணும். அந்த வாழைக்கன்றுகளை வந்து ஊற வச்சு நடுறது வந்து நல்லது. இதில் வந்து ஊடு பயிராக வந்து வெங்காயம், கொள்ளு, தட்டை பயிறு இது எல்லாமே வந்து பயிர் பண்ணியாச்சுன்னா அந்த தாக்குதல் வந்து ஆரம்ப தாக்குதலேருந்து கட்டுப்படுத்தலாம் சார். இப்போ இதில் என்னன்னா பரிந்துரைக்கப்பட்ட அளவு உரத்தை வந்து கரெக்டாக வந்து பயன்படுத்தணும். அதாவது மண் பரிசோதனை செய்து பரிந்துரைக்கப்பட்ட அளவு வந்து தலைமணி சாம்பல் சத்துக்களை வந்து பயன்படுத்துறது நல்லது. இயற்கை உரமாக வந்து மர சாம்பல், மண்புழு உரம், வேப்பம் புண்ணாக்கு, தொழு உரம் இதுகளை வந்து பயன்படுத்தியாச்சுன்னா இந்த நோய் தாக்குதலில் வந்து பொதுவாக கட்டுப்படுத்தலாம் சார். நோய் வந்த பிறகு என்ன பண்ணலான்னா சார், இப்போ 1 மில்லி கார்பன்டாசியமை வந்து 3-5 முறை 15 நாட்களுக்கு இடைவெளியில் வந்து ஊற்றணும். ஊற்றியாச்சுன்னா இதோட ஆரம்ப தாக்குதலை வந்து கட்டுப்படுத்தலாம். அது போக பார்த்தீங்கன்னா 3 மில்லி கார்பன்டாசியம் கரைசலை வந்து பார்த்திங்கன்னா 3-5 மாதான வாழைக்கு வந்து ஊசி மூலம் வந்து தண்டில் செலுத்தலாம்.
இது உயிர் உரங்களை பொறுத்த வரைக்கும் ட்ரைகோடர்மா அஸ்பெரிலம் 100 கிராம் ஒரு மரத்துக்கு வந்து இதோட தாக்குதலை வந்து உயிர் உரங்கள் வழியாக வந்து கட்டுப்படுத்தலாம் சார். இது வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாடல் நோயை பொறுத்தவரை பார்க்கும்போது நம்ம வந்து ரசாயன முறையிலேயே வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம். இதே போல் இயற்கை முறையில் வந்து உயிர் உரம் மூலம் வந்து நம்ம அந்த வாடல் நோயை வந்து நம்ம வாழையை வந்து கட்டுப்படுத்தலாம்னு சொல்கிறீங்க. ஆமாம் சார், ஆமாம். இது வந்து என்னென்னா பாதிக்கப்பட்ட மரத்தை வந்து முழுவதுமாக வந்து எரித்து அப்புறப்படுத்தணும். அதாவது ஒரு மரம் வந்து முழுசுமே ஒரு பாதிக்க தொடங்கிட்டுனா அதை கட்டுப்படுத்த முடியவில்லைன்னா முழுசாவே அதை எடுத்து அப்புறப்படுத்திட்டு எரிச்சிடணும். இப்போ ஒரு தோட்டத்தில் பொறுத்தவரை பார்க்கும்போது ஒரு வாழை மரத்துலன்னு பார்க்கும்போது இந்த வாடல் நோய் தென்பட்டன்னு பார்க்கும்போது அந்த மரத்தை வந்து நம்ம முழுமையாட்டு அப்புறப்படுத்தி அதை அந்த தோட்டத்தை விட்டு வெளியே போட்டு நம்ம எரிக்கிறது நல்லது. ஆமாம், கிழங்கு வரைக்கும் எடுத்துடணும். சிலவங்க வந்து மேலோட்டமாக வெட்டி எடுப்பாங்க, அடியில் கிழங்கு வரைக்கும் தோண்டி எடுத்து எரிக்கிறது நல்லது சார். நல்லது. அப்போ அந்த நோயை வந்து கட்டுப்படுத்தலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இதுவும் அதே மாதிரி சிக்காட்டாக்கோ இலைப்புள்ளி நோய், இதுவும் பெரும்பான்மையை வந்து அந்த வாழையோட மகசூலை வந்து பெருசும் பாதிக்குது. நோய்களில் வந்து இது ரொம்ப முக்கியமாக இருக்குது. என்னென்னா ஆரம்ப கட்டத்தில் வந்து வெளிர் மஞ்சள்லையும் பச்சல் கலந்த மஞ்சள்லையும் தான் இலக்கிய மேற்பரப்பில் வந்து இருக்குது. அது என்னென்னா ஆரம்பத்தில் சிறிய புள்ளிகளாக வரும்போது அந்த புள்ளி வந்து சாம்பல் நிறமாக இருந்து அதை சுற்றி வந்து மஞ்சள் நிறமாகவும் இருக்குது. இது என்னென்னா வாழை வந்து இலை வந்து கருகியது போல் இருக்கும். இது பொதுவாக பார்த்திங்கன்னா மழைக்காலங்களையும் பனிக்காலங்களையும் வந்து இந்த நோய் வந்து அதிகமாக இந்த பூஞ்சானம் வந்து பரவுது. இது வந்து இந்த சிக்கட்டோ இலைப்புள்ளியை பொறுத்தவரை பார்க்கும்போது அந்த நம்ம இலையினுடைய மேல் பகுதியில் வந்து ஒரு ரவுண்டாக அந்த காய்ந்த தன்மையில் வந்து சாம்பல் நிறத்தில் வந்து அந்த புள்ளி வந்து இருக்கும். அது வந்து அறிகுறின்னு பார்க்கும்போது இது வந்து சிக்கட்டோ இலைப்புள்ளி நோய்னு சொல்லலாம். ஆமாம். அதை வந்து நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம்? இது பார்த்திங்கன்னா அந்த இலைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒடிந்து தொங்கும் போது என்னென்னா அதை முதல்ல கட் பண்ணி வந்து எரிக்கணும். அடுத்தது பக்கக்கண்டு களை, அந்த களைகளையும் வந்து கட்டுப்படுத்தணும். அதுக்கு அடுத்தது நைட்ரஜன் சத்து பார்த்திங்கன்னா சிலவங்க வந்து நிறைய யூரியா போடுவாங்க. அதுதான் அந்த மண் பரிசோதனை செய்து அந்த பரிந்துரைக்கப்பட்ட அளவு வந்து உரத்தை வந்து போடணும். அதில் வந்து அதிகபட்சமாக வந்து தலை சத்து உள்ள உரங்களை போடும்போது இது நம்ம வந்து பாதிப்பு வந்து அதிகமாக இருக்குது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா 25-30 நாட்கள் இடைவெளியில் வந்து 5-7 முறை ஒட்டந்திரம் வச்சு ப்ரோபிகோனாசால் 1 மில்லி மருந்து 1 லிட்டர் கலந்து ஒட்டந்திரம் கலந்து வந்து தெளிக்கலாம். இந்த நோய் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மருந்தோட நாட்களும் அதோட அளவு என்ன மருந்து தெளிக்கலாம் அப்படிங்கிறதே வந்து சொல்கிறேன். 150வது நாட்களில் பார்த்திங்கன்னா கார்பன் டசிம் 1 கிராமும் கனிம எண்ணெய் 10 மில்லி 1 லிட்டர் தண்ணி கலந்து தெளிக்கலாம். அதாவது 175வது நாள் பார்த்திங்கன்னா ப்ரோபிகோனாசால்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது, அது 1 மில்லியும் கனிம எண்ணெய் வந்து 10 மில்லி 1 லிட்டர் தண்ணி கலந்து தெளிக்கலாம். அடுத்தது 200வது நாள் அதுவும் கார்பன் டசிம் மேன்கோசப் கனிம எண்ணெய் இது கலந்து தெளிக்கலாம். 250வது நாள் பார்த்தீங்கன்னா ப்ரோபிகோனாசாலும் கனிம எண்ணெய் 10 மில்லியும் கலந்து தெளிக்கலாம். 275வது நாள் பார்த்தீங்கன்னா கார்பன் டசிமும் மேன்கோசப்பும் கனிம எண்ணெய் 10 மில்லியும் கலந்து தெளிக்கலாம். 300வது நாள் பார்த்தீங்கன்னா கார்பன் டசிம் வந்து 1 கிராமும் கூடுதலாக வந்து கனிம எண்ணெய் 10 மில்லி 1 லிட்டர் தண்ணியில் கலந்து தெளிக்கலாம் சார். மெயினாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாழையில் வந்து கொண்டை அழுகல், குவிப்புள்ளி நோய், முனை அழுகல் நோய், ஆந்திராக்னோஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழங்களை வந்து அறுவடை பண்ண பிறகு வந்து வரக்கூடியது. இது வந்து பழங்களில் ஏற்படும் நோய்களை வந்து கட்டுப்படுத்துறது பொதுவான ஒரு இது என்னென்னா அந்த சீப்பு முடிந்த 10வது நாளில் வந்து ஆண்பூ மொட்டு இருக்குல்ல சார், அதை வந்து கட் பண்ணி விட்டுட்டு அதில் வந்து தாரை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து மூடி விடணும். மூடி விட்டாச்சுன்னா ஒரு சில நோய்கள்லேருந்தும் பூச்சிகள்லையும் வந்து கட்டுப்படலாம். காய்ந்த இலைகளை வந்து அடிக்கடி வந்து அகற்றுறது வந்து ரொம்ப நல்லது. இது வந்து தார் வந்து வந்த உடனே வந்து கார்பன் டசியம் 2 கிராமும் ஒட்டும் பசை 1 மில்லி கலந்து தெளிக்கலாம். 15-20 நாட்கள் வந்து தெளிக்கலாம். பொதுவாக வந்து வைரஸ் கட்டுப்பாடு நோய்களை பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்ட மரம் கிழங்கோட வந்து வெட்டி எடுக்கணும். நோய் இல்லாத மரத்தை வந்து கண்டு வந்து தேர்வு செய்யணும். திசு வாழைக்கண்டு பயன்படுத்துறது வந்து இப்போ நம்ம மாவட்டத்தில் வந்து திசு வாழைக்கண்டுகள் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் திசு வாழைக்கண்டு வந்து பயன்படுத்துறது நல்லது. சார் உறிஞ்சும் பூச்சிகளை வந்து ஊடுருவி பாயும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை வந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம். இந்த மாதிரி நோய்கள் ஆகட்டும் பூச்சிகளை பொறுத்தவரை பார்க்கும்போது நம்ம ஆரம்பத்திலேயே அந்த தோட்டத்தை வந்து நம்ம முறையாட்டு பராமரித்து அந்த காய்ந்த இலைகளை வந்து முறையாட்டு அப்புறப்படுத்தேன்னு பார்க்கும்போது நோய்கள்லேருந்து பூச்சிகளை வந்து நம்ம வந்து பாதுகாக்கலாம்னு சொல்லலாமா சார்? ஆமாம் சார். கலை நிர்வாகம் வந்து மெயின். அப்புறம் வந்து உர நிர்வாகம் வந்து பண்ணணும்னா மண் பரிசோதனை பண்ணது வந்து ரொம்ப நல்லது சார். இப்போ வந்து விவசாயிகள் வந்து ஆரம்பத்திலே வந்து அந்த மண் பரிசோதனை செய்து அதில் வந்து எந்த மாதிரி சத்துக்கள் குறைபாடு இருக்கோ அந்த சத்துக்களை வந்து மண் பரிசோதனை மூலம் வந்து நம்ம வந்து நிவர்த்தி செய்தான்னு பார்க்கும்போது இந்த பூச்சிகள் நோயிலேருந்து வந்து நம்ம கட்டுப்படுத்த வாய்ப்பு இருக்குது. ஆமாம், பூச்சி நோய்கள்லேருந்து கட்டுப்படுத்தலாம். அப்புறம் விவசாயிக்கு வந்து உரம் வந்து ரொம்ப அதிகமாக போடும்போது அவங்களுக்கு தேவையில்லாத வீண் செலவுகள் வரும். அந்த மண் பரிசோதனை பண்ணாங்கன்னா வீண் செலவுகளும் குறைஞ்சி நல்ல மகசூல் வந்து லாபமாக எடுக்கலாம். இது விவசாயிகளுடைய அந்த நிலத்தில் இந்த மாதிரி நோய்களோ பூச்சிகளோ தாக்குதல் இருக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய களப்பணி வந்து எப்படி இருக்குது சார்?
இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து களப்பணி மேற்கொள்ளும் போது விவசாயிகள் தோப்பில் வேலை செய்துட்டு இருக்கும்போது நாங்கள் கேட்போம் போய், இப்போ இதுக்கு என்ன மருந்து தெளிச்சிங்க அப்படிங்கிறது. இப்போ ஒரு சில விவசாயிகள் வந்து அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாமலே யாரோ வந்து ரெஃபர் பண்ணியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க, அந்த மாதிரி மருந்து தெளிப்பாங்க. அப்போ நாங்கள் சொல்லி இப்போ அந்தந்த நோய்க்கான மருந்தை வந்து நோய்க்கு தான் கொடுக்கணும், பூச்சிக்குள்ள மருந்தை வந்து பூச்சி தாக்குதலுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லி அந்த விவசாயிக்கு வந்து எடுத்துரைச்சி நாங்கள் வந்து என்ன மருந்து பண்ணலாங்கிறத வந்து பரிந்துரை செய்து வந்து கொடுக்குறோம். அது வந்து நமக்கு தெரியாத பட்சத்தில் வந்து நாங்கள் திருப்பதிசாரம் வேளாண்மை அறிவியல் நிலையம் இருக்குது, அங்கே உள்ள விஞ்ஞானிகள்கிட்ட வந்து கேட்டு நாங்கள் வந்து கரெக்டான மருந்தை வந்து நாங்கள் ரெஃபர் பண்ணி பரிந்துரைச்சு கொடுத்து வந்து அந்த நோய் பூச்சி தாக்குதலை வந்து கட்டுப்படுத்துகிறாங்க. ஆமாம், பரிந்துரை பண்ண மருந்தை வாங்கி அடிச்சுட்டு நம்மகிட்டே ரெண்டாவது வந்து சொல்லுவாங்க, நீங்கள் சொன்ன மருந்து வந்து நல்லா வேலை செய்யுது அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க. நாங்கள் அவங்கள்ட்ட வந்து அந்த மருந்து அடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த காய்ந்த இலைகளை வந்து நீக்கிட்டு அதுக்கப்புறம் மழை அந்த டைமில் வந்து மருந்தோட இடைவெளி வந்து தாக்குதலை பொறுத்து வந்து அதிகரிக்கவோ குறைக்கவோ சொல்லுவோம். அப்போ இவ்வளோ நேரம்னு பார்க்கும்போது வாழையில் பார்க்கும்போது பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை முறைகள் பற்றி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க ஐயா. நன்றி, வணக்கம். நன்றி. இதுவரை வாழையில் பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை முறைகள் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கு பெற்றவர் தோவாளை வட்டார உதவி தோட்டக்கலை அலுவலர் RV ராஜேஷ் அவர்கள். உடன் உரையாடியவர் T. எட்வின் ஜெயராஜ். இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கிய கிசான் பாணி. இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.